கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் படத்தில் நம்ம ரெட் ஹல்கை பற்றினா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. தண்டர்போல்ட் ராஸ் தான் ரெட் ஹல்கா மாற போகிறாரு. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சாமுவல்சன் கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு வீடியோ போட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெட் ஹல்க் தண்டர்போல்ட் ராஸோட ரெட் ஹல்க். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்டர்போல்ட் ராஸை ரெட் ஹல்கா மாற்றிருக்காங்க. இதில் நம்ம சாமுவல்சன் கேப்டன் அமெரிக்காவுக்கும் தண்டர்போல்ட் ராஸ் ரெட் ஹல்க்குக்கும் சண்டை வரப்போகுது. அந்த சண்டையை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெட் ஹல்க் யார், இந்த எப்படி இப்படி மாறினாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாமா? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம தண்டர்போல்ட் ராஸ் ஆக்சுவலி ஒரு மிலிட்ரி ஃபேமிலியில் பிறந்தவர். சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் மிலிட்ரி ரூல்ஸோட ஒரு மிலிட்ரி ஃபேமிலியில் வந்தவர். லேட்டராக நவருமே பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் சேர்றாரு. படிப்படியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உயர்றாரு. நிறைய பதவிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிறாரு. அடுத்து ஆர்மியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சோல்ஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சோல்ஜர் கிடையாது, ஒரு சூப்பரான சோல்ஜர். பயங்கரமாக சண்டை போடக்கூடியவர், மின்னலகத்தில் சண்டை போடக்கூடியவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அவர் சண்டை போகிற ஸ்டைலே ஒரு தண்டர்போல்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த தண்டர்போல்ட் ராஸ்ன்ற பட்ட பேரே கிடச்சிருக்கு. மிலிட்ரியில் ஒரு பயங்கரமாக சண்டை போகிறதெல்லாம் பார்த்து படிப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரியில் அடுத்தடுத்த பதவிக்கு உயர்ந்து போயிட்டே இருக்காரு. அந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் அவங்க அம்மாவை கொண்டது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பேனர் அனாதை வர சின்ன வயசுலேயே. அதனால் நம்ம ப்ரூஸ் பேனரோட படிப்பு செல் எல்லாத்தையுமே தண்டர்போல்ட் ராஸே சின்ன வயசுலேருந்து ஏற்று அவன் புத்திசாலியாக இருக்கான், இவன் நம்ம மிலிட்ரிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மிலிட்ரிக்காகவே நம்ம ப்ரூஸ் பேனர் அவர் பார்த்தீங்கன்னா வளர்க்குறாரு. ஸோ வளர வளர பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பேனருமே நல்ல வளராப்பில். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ப்ரூஸ் பேனருக்கும் நம்ம தண்டர்போல்ட் ராஸோட பொண்ணு பெட்டி ராஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொடர்பு ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம தண்டர்போல்ட் ராஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் வந்தவர், ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அட்மையர் பண்ணக்கூடியவர். ஆனால் நம்ம ப்ரூஸ் பேனர் ரொம்ப ஒரு வீக்கான ஆள் அண்ட் ஒரு கோலையுமே கூட. இவனை மாதிரி ஒரு பயந்தாங்கோலியா என் பொண்ணுக்கு புருஷனாக வருது அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த காண்டி எப்போவுமே ப்ரூஸ் பேனர் மேலே இருந்துகிட்டே இருக்கும். பட் அந்த சமயத்துலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நடத்துகிற அந்த காமா பாம் ரிசர்ச்சுக்காக நம்ம ப்ரூஸ் பேனரை அவர் விட்டு வச்சிருந்திருப்பாரு. அந்த ஒரு ரிசர்ச் அப்போ தான் நம்ம ப்ரூஸ் பேனர் பார்த்தீங்கன்னா ஹல்கா மாறி இருந்திருப்பாரு. ஸோ அந்த ஹல்கை தேடுற வேலையை நம்ம தண்டர்போல்ட் ராஸ் கிட்ட ஒப்படைக்க தண்டர்போல்ட் ராஸ் பார்த்தீங்கன்னா ஹல்கை தேடி பார்த்தீங்கன்னா அழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் நம்ம ப்ரூஸ் பேனர் தான் ஹல்க் அப்படின்றது அவருக்குமே தெரிய வந்துருச்சு. தெரிய வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் கோவம் இன்னுமே உச்சத்துக்கு போகுது. இது நீ எல்லாம் ஹல்கா, அவ்வளோ ஸ்ட்ராங்கான நீயா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் கோவம் இன்னுமே பார்த்தீங்கன்னா உச்சத்தை அடையுது. நம்ம ப்ரூஸ் பேனர் ஹல்க்கும் பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்க நம்ம ஹல்கை பிடிக்கிறதுக்காக தண்டர்போல்ட் ராஸ் பல வருஷமாக பல டெக்னிக்ஸ் இல்லை பல விஷயங்களை பண்ணிட்டு வந்திருக்காரு. என்ன பண்ணி எத்தனை அட்டன் பண்ணியும் ஒரு தடவை கூட பார்த்தீங்கன்னா நம்ம தண்டர்போல்ட் ராஸால் ப்ரூஸ் பேனரையோ ஹல்கையோ பிடிக்க முடியல. இதனால் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக அவமானப்பட்டு இருக்காரு. அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி தான் நாட்டுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு துரோகம் மாதிரி பண்ணி எதிரிங்க கூட சேர்ந்து கை கொத்து அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மோடாக் கூட அவர் ஒன்று சேர்றாரு. அண்ட் மோடாக் அண்ட் லீடர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒன்று சேர்றாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஹல்கை பிடிக்கணும்னா மோடாக் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் ஹல்கை பிடிக்கணும்னா நீ எனக்கு அபாமினேஷனை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க அபாமினேஷனுமே ரிலீஸ் பண்ண விட்டு நம்ம மோடாக் பார்த்தீங்கன்னா அபாமினேஷன் வச்சு ஹல்கை பிடிக்க ட்ரை பண்ணுறாப்புல. பட் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹல்க் அகைன் அபாமினேஷனுமே டிஃபீட் பண்ணிடுறாரு. இது நம்ம பெட்டி ராஸ்க்கு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. பெட்டி ராஸ் பார்த்தீங்கன்னா தெரிய வந்து நம்ம தண்டர்போல்ட் ராஸையை பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஏறி நேர்றாங்க. அந்த திட்டினதில் நம்ம தண்டர்போல்ட் ராஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மன உடஞ்சி போய் நாம் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்துடுறாரு. பட் நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அபாமினேஷன் ஆல்ரெடி பெட்டி ராஸை பார்த்தீங்கன்னா கொண்டுட்டான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதில் செம்ம காண்டவர் நம்ம தண்டர்போல்ட் ராஸ் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா குடிக்குமே அடிமையாடுறாரு. இதில் கோமான நம்ம ஹல்கை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இலுமினாட்டிஸ், அந்த டைமில் தான் இலுமினாட்டிஸ் பூமியில் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் ஸ்பேஸுக்கு பேக்கப் பண்ணி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் தான் வேர்ல்டு வார் ஹல்க் ஸ்டோரி லைன் கண்டினியூ ஆகும். வேர்ல்டு வார் ஹல்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம ஹல்க் எல்லாம் சமாதானம் பண்ணி பூமியில் பார்த்தீங்கன்னா அவர் திரும்ப ப்ரூஸ் பேனராக மாற்றி விடுவாங்கல்ல. இதுக்கப்புறம் எகைன் நம்ம தண்டர்போல்ட் ராஸை காட்டுறாங்க. அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜேடி மாதிரி ட்ரங்க் அடிக்ட் ஆகிறாரு. அப்போ தான் எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம மோடாக்கோ லீடரும் திரும்பவும் வந்து நம்ம தண்டர்போல்ட் ராஸை மீட் பண்ணுறாங்க. அந்த மீட் பண்ண டைமில் தான் எடுத்துட்டிங்கன்னா பெட்டி ஆல்ரெடி செத்துருப்பாங்களே, பெட்டி என்னால் திரும்ப உயிரோட கொண்டு வர முடியும், ஹல்க்கு கண்டிப்பாக திரும்ப வருவான், ஆனால் நம்ம தோக்கடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியா நம்ம தண்டர்போல்ட் ராஸை மண்டையை கழுவி விட்டு மோடாக் லீடர் ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் தெரிய வருது மோடாக் நம்ம லீடர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெட்டி ராஸை திரும்ப உயிரோட கூட்டிகிட்டு வந்துட்டாப்ல த ரெட் ஷீ ஹல்கா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா பெட்டி ராஸ் உயிரோட திரும்ப வரும்போது ரெட் ஷீ ஹல்கா வந்துட்டாங்க. இந்த பக்கம் நம்ம தண்டர்போல்ட் ராஸை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேர்ல்டு வார் ஹல்கா நம்ம ஹல்க் மாறி இருக்கும்போது ஒரு சேட்டலைட் எனர்ஜி வச்சு தான் நம்ம ஹல்கை பார்த்தீங்கன்னா திரும்ப சாதாரண ப்ரூஸ் பேனர் மாற்றிருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த எனர்ஜி ரீடிங்ஸ் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல சேவ் ஆயிருக்கும். அந்த இடத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியை வச்சு இப்போ நம்ம தண்டர்போல்ட் ராஸை ரெட் ஹல்கா உருமாத்துறாங்க. இப்போ நம்ம ரெட் ஹல்க் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லீடரையே பிடிச்சி அவர் உடம்புல இந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அவரை சாதாரண மனுஷனாக அந்த இடத்த விட்டு போட்டு அவரை உயிரோடவே விட்டுட்டு போயிடுவார். அவருக்கு லீடர் கூட கேட்பார் என்ன கொண்டுட்டு போயிரு அப்படின்னு. இல்லை நீ உயிரோட தான் இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல அவரை உயிரோடவே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுவார் நம்ம தண்டர்போல்ட் ராஸ். இங்கே தண்டர்போல்ட் ராஸ் ரெட் ஹல்கா மாறினதுக்கு அப்புறம் பல இஷ்யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெட் ஹல்கா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அவ்வளோ அந்த ரெட் ஹல்க்
ஃபார்மை ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ண முடியும். பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டிராஸ் மூலமாகவே பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட் ராஸ் டிஃபீட் பண்ணப்பட்டு சாதாரண மனுஷனாக மாறிடுவார். ஆக்சுவலி இதான் பார்த்தீங்கன்னா ரெட் ஹல்கோட கதை. இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதாங்க. தண்டர்போல்ட் ராஸை எப்பயோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த இன்க்ரெடிபிள் ஹல்க் ஃபர்ஸ்ட் இஷ்யூலேயே நம்ம தண்டர்போல்ட் ராஸ் வந்துட்டாரு. ஆனால் தண்டர்போல்ட் ராஸ் ரெட் ஹல்காக மாறினது இப்போ ரீசெண்டாக தான் 2008 ஒரு ஹல்க் இஷ்யூவில் தான் தண்டர்போல்ட் ராஸ் ரெட் ஹல்காக மாறி இருப்பார். ரீசெண்டாக தாங்க என்ன ஒரு 15-17 வருஷம் தான் இருக்க ஒரு மாதிரி. நம்ம சாம்பிள்சன் கேப்டன் அமெரிக்கா மாதிரி சாம்பிள்சனாவது 10 வருஷம், இது ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததை இப்போ தான் ரீசெண்டாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ தண்டர்போல்ட் ராஸோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் கிட்ட வரலாம். அவரை நீங்கள் சாதாரண ஆளு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஹல்கா மாறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி சிம்பிளாக நினச்ச முடியாதுங்க. உண்மையிலேயே ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஆள். ஏன்னா நம்ம ரெட் ஹல்க் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி அண்ட் ப்ளஸ் காமா எனர்ஜி ரெண்டுமே சேர்ந்தாப்புல உருவாக்கப்பட்டவர். காஸ்மிக் எனர்ஜி ரேடியேஷனே ஒரு உடம்புல இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஹல்கால எல்லா வகையான எனர்ஜி அண்ட் ரேடியேஷன்ஸுமே இப்போதைக்கு நம்ம ரெட் ஹல்கால அப்சர்வ் பண்ண முடியும். எல்லா வகையான ரேடியேஷன் லிட்டரலாக ஒரு டைமில் நம்ம ஹல்கை பிடிச்சி அவர் உடம்புல இந்த காமா ரேடியேஷனையும் மொத்தமாக அப்சர்வ் பண்ணி விட்டுருப்பாரு. முன்ன சொன்னேன் நம்ம லீடரை பிடிச்சி அவர் உடம்புல இந்த மொத்த எனர்ஜியுமே அப்சர்வ் பண்ணி விட்டுட்டு போயிருப்பாரு. அண்ட் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஹல்க் போல செம ஸ்ட்ராங்கான ஆள், மசில் டப்பாக இருப்பார், பயங்கரமாக சண்டை போடுவார். அண்ட் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மைண்ட்லெஸ்ஸான பீஸ்ட் மாதிரி பீஸ்ட்லாம் கிடையாது நம்ம ஹல்க் மாதிரி. இவர் ஒரு செம்ம டாக்டிஷியன், மிலிட்ரியிலலாம் இருந்தவரில். ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்கு செம்ம கண்ட்ரோல்டாக இருப்பார். ஒரு கண்ட்ரோல்டு ஹல்க் ஃபார்மை அவர் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பார்த்ததுக்கு மிலிட்ரி ட்ரைனிங்லாம் இருக்குது, பல வருஷம் மிலிட்ரியில் இருந்தவர். அந்த மிலிட்ரி ட்ரைனிங்லாம் யூஸ் பண்ணி ரெட் ஹல்காவும் மாதிரி பயங்கரமாக சண்டை போடுவார், பல பேரை டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவர் செம்ம வில்லனாக தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுவாப்ல. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆன்டி ஹீரோவா மாதிரி அவெஞ்சர்ஸ் டீம்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தண்டர்போல்ட்ஸ் டீம்லலாம் கூட இருந்திருக்காரு. இப்போ அடுத்து கூட தண்டர்போல்ட்ஸ் படம் வரப்போகுது. பாசிபிளி பார்த்தீங்கன்னா இப்போ தண்டர்போல்ட்ஸாக ரெட் ஹல்க் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா காமிக்லேயே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரிக்கும் ரெட் ஹல்க்குக்கும் சண்டை வந்திருக்கோம். அந்த சமயத்தில் சென்ட்ரி உடம்புல இருந்த எனர்ஜியை கூட நம்ம ரெட் ஹல்கால அப்சர்வ் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரியவே ஒரு பஞ்ச் விட்டு பறக்க விட்டுருக்காரு நம்ம ரெட் ஹல்க். ஸோ அடுத்த தண்டர்போல்ட்ஸ் படத்தில் பாசிபிளி ரெட் ஹல்கை காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்ட்ரி டிஃபீட் பண்ணுறதுக்கு மேபி அவர் கூட ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்கலாம். அண்ட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா காமிக்கில் வந்துட்டு நம்ம ரிக் ஜோன்ஸ் வந்து ஏபாம் அப்படின்ற ஒரு வில்லன் ஏபாமா மாறி இருப்பார். அந்த ஏபாமா மாறி இருக்கும்போது நம்ம தண்டர்போல்ட் ராஸ்கிட்டே சண்டைக்கு வருவாப்பில். அப்போ தண்டர்போல்ட் ராஸ் அவனை தூக்கி போட்டு தரையிலேயே வச்சு பார்த்தீங்கன்னா குத்துன்னு பஞ்ச் அடிப்பார். அவர் அடிக்கிற பஞ்சில் பார்த்தீங்கன்னா பூமியெல்லாம் அதிரி அந்த இடத்துல ஒரு நிலநடுக்கமே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெக்கார்ட் பண்ணதில் அந்த எர்த்குவேக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைஸ்மிக் லெவல் 10 பாயிண்ட் இருந்திருக்கு. ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 9.5 இதுதான் உலகத்திலேயே ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஹையஸ்ட் சைஸ்மிக் லெவல். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 10.0 சைஸ்மிக் லெவல் அவளுக்கு அவர் பஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்காக இருந்திருக்காப்ல. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம தோர் கூடவே சண்டைக்கு போயிருக்காருங்க. ஈவன் தோர் கூட சண்டைக்கு போய் நம்ம தோரோட ஹேமரையே தூக்கி பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பேஸுக்கே பறந்துருக்காரு. ஏன்னா ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுமே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். நம்ம தோரோட ஹேமரை தூக்குறதுக்கு ஒரு ஒர்த்தினஸ் வேணும். ஆனால் ஸ்பேஸில் தான் ஒர்த்தினஸ் எதுவும் தேவையில்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெட் தோரோட ஹேமரை பிடிச்சி திருப்பி நம்ம தோரையே ஒரு அடி அடிப்பார். அண்ட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தோரோட உடம்புல இருந்த ஓடின் ஃபோர்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஹல்கால ட்ரெயின் பண்ணி அப்சர்வ் பண்ண முடிச்சிருக்கு. ஸோ ஓடின் ஃபோர்ஸே அப்சர்வ் பண்ணியிருக்காப்ல. இது மட்டும் தானே கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அடுத்து நம்ம இட்டர்னல்ஸ் கூடயுமே சண்டைக்கு போயிருக்காரு. அதுலேயுமே கூட பார்த்தீங்கன்னா நம்ம இட்டர்னல்ஸில் இக்காரிஸை பிடிச்சி எரிமலை குழம்புக்குள்ளேயே தூக்கி போட்டிருக்காரு. எரிமலை குழம்பு தின்னுடா அங்கே போய் சாவடா அப்படின்னு சொல்லி எரிமலையிலேயே தூக்கி போட்டிருக்காப்ல நம்ம ரெட் ஹல்க்கு. இதோட கிடையாதுங்க, நம்ம சில்வர் சர்ஃபர் கூடயுமே சண்டைக்கு போட்டிருக்காரு. ஈவன் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டெராக்ஸே அடிச்சு தலையை வெட்டி போட்டிருக்காரு. டெராக்ஸ் யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சில்வர் சர்ஃபர் மட்டும் கேலக்டர்ஸோட ஹெரால்டு கிடையாது. டெராக்ஸ்னு ஒருத்தனமே இருந்திருக்காப்ல. அவனுமே நம்ம கேலக்டர்ஸோட ஒன் ஆஃப் தி ஹெரால்டு தான். ஸோ டெராக்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கோடாரி இருக்கும். அந்த கோடாரியை பிடுங்கி திரும்ப டெராக்ஸோட தலையவே வெட்டியிருக்காப்ல. டெராக்ஸ் செத்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் நம்ம சில்வர் சர்ஃபரை பார்த்து அவர் உடம்புல இருந்த எனர்ஜியுமே அப்சர்வ் பண்ணி அங்கேயும் சில்வர் சர்ஃபரை தூக்கி போட்டுருப்பாப்ல. சில்வர் சர்ஃபர் உடம்புல இருந்த காஸ்மிக் எனர்ஜியே அப்சர்வ் பண்ணியிருக்காருங்க. அப்சர்வ் பண்ணி அந்த இடத்துல இருந்த சில்வர் சர்ஃபரோட போர்டும் கூட நம்ம டெராக்ஸோட கோடாரி எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போயிருக்காரு. யோசிச்சு பாருங்களேன். ஸோ எந்த அளவுக்கு ஏகப்பட்ட காஸ்மிக் பீன்ஸ் கூடலாம் நம்ம ரெட் ஹல்க் வம்பு வச்சு சண்டை போட்டிருக்காரு, ஸ்டில் ஜெயிச்சிருக்காரு. இவ்வளோ பவர்ஸ் இருக்கே, அப்போ செம ஸ்ட்ராங்கானாலும் கேட்டிங்கன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆளாக இருந்தாலும் இவருக்கு கொடுக்கப்பட்ட வீக்னஸஸ் ரொம்பவே சப்ப வீக்னஸ் தாங்க. லைக் இவரால் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு தான் எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியும். அளவுக்கு மீறி எனர்ஜி அப்சர்வ் பண்ண வச்சுக்கோங்களேன், இவர் உடம்பு வந்து ஓவர் ஹீட் ஆயிரும். அண்ட் அது மட்டும் கிடையாது, நம்ம ஹல்க் எப்படி கோவப்பட்டால் செம ஸ்ட்ராங்காக வரும், அந்த மாதிரி ரெட் ஹல்க் கோவப்பட்டால் பயங்கரமாக ஹீட் ஆவார். அவரோட உடம்பு ஓவர் ஹீட் ஆகும். லைக் நம்ம சிஸ்டம் கம்ப்யூட்டர்லாம் ஒழுங்காக ஓவராக யூஸ் பண்ண எப்படி ஓவர் ஹீட் ஆகுது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவரோட உடம்பு ஓவராக எனர்ஜி அப்சர்வ் பண்ணாலோ இல்லை ஓவராக கோவம் பட்டாலோ அவர் உடம்பு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சூடேறி அவர் உடம்புலேருந்து நெருப்பு புகையாக கிளம்பும். ஸோ ஆரம்பத்தில் ஹல்க் மாதிரி இருந்தவர் அதுக்கப்புறம் கோஸ்ட் ரைடர் மாதிரி பற்றிக்கிட்டு எறிவார். ஸோ எவ்வளோ அளவுக்கு கோவப்படுறாரோ அந்த அளவுக்கு ஒரு உடம்பு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகிட்டே இருக்கும்.
நீங்கள் பிரேவ்னியோட டீசரில் கூட பார்த்துருப்பீங்க. அவர் மாறும்போது கையை கீழே வைக்கும்போது சுற்றி இருக்க இடம்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் எரிஞ்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு ஓவர் ஹீட் ஆகுது அண்ட் அந்த இடமே சுற்றி நெருப்பில் எறிகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இது பாசிபிளி நம்ம ரெட் ஹல்கோட உடம்புல இருந்த ஹீட்டுக்கு காரணமாக தான் இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு ஹீட் ஆகிறோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் உடம்புலேருந்து எனர்ஜியுமே ட்ரெயின் ஆகும். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட் ராசி ஈஸியாக டிஃபைன் பண்ண முடியும். அண்ட் நம்ம ஹல்க்கு உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த கத்தி இந்த மாதிரி ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே இறங்காது. லைக் ஹல்க்கு நீங்கள் நார்மல் வெப்பன்ஸ் வச்சு டேமேஜ் பண்ண முடியாது. டேமேஜ் பண்ணாலும் சீக்கிரமே ஹல்க்கு ஹீல் ஆயிரும். ஆனால் நம்ம ரெட் ஹல்க்கு பார்த்தீங்கன்னா அது சீக்கிரம் ஹீல் ஆகாத மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா வெல்வரினே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம தண்டர்போல்ட் ராஸோட உடம்புல கீறி வச்சிருப்பாரு. உடம்பு பூரா பார்த்தீங்கன்னா பூரா விட்டு வச்சிருப்பாரு. அது ஆடுறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். அவரோட பிளட் கூட பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வெளியே எல்லா பக்கமும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அவருக்கு ஒரு ஹீலிங் ஃபேக்டர் இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவர் உடம்புலாமே கோடாக போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் டிஃபீட் பண்ணிட்டாரு. அதனால தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.